வைபவ் சூரியவன்சி அடித்து ஓட்டங்களை நொறுக்கிக் கொண்டிருக்கின்றார் அல்லது வேறு என்ன வார்த்தை சொல்வது அவருடைய அடிக்கு எதுவுமே இல்லை என்கின்ற நிலைமையில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் அவருடைய பெட் துடுப்பில் AI சிப் பொருத்தப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு சர்ச்சையான கருத்து இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது. பாகிஸ்தான் பக்கமாக இருந்தே இந்த கதை வெளியே வந்திருக்கின்றது. பாகிஸ்தானின் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் என்று சொல்லப்படுகின்றவர், இவரை ஊடகவியலாளர் என்றும் சொல்லலாம், ஊடகத்துறையில் பணியாற்றுகின்றவர், பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் ஊடக இணைப்பாளராக ஊடக முகாமையாளராக பணியாற்றியவர், அதே போன்று ஆசிய கிரிக்கெட் சம்மேளனத்திலும் முகாமையாளர் பதவிகளில் இவர் பதவி வகித்திருக்கின்றார். டாக்டர் நௌமன் இவர்தான் இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். பொதுவாக வீரர்கள் எவ்வாறெல்லாம் ஊக்கமருந்து பரிசோதனைக்காக உட்படுத்தப்படுவார்களோ அதே போன்று சூரியவன்சியின் துடுப்பும் அவ்வாறு பரிசோதிக்கப்பட வேண்டும், லேபுக்கு கொண்டு போய் பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்று வைத்திய நிபுணரான டாக்டரான நௌமன் சொல்லியிருக்கின்றார். இதனால் ஒரு கொஞ்சம் பரபரப்பான விஷயம் ஒன்று உருவாகி இருக்கின்றது. ஏன் இப்படியான ஒரு கருத்து? உண்மையில் அவ்வாறு ஏதாவது செய்யப்பட்டிருக்குமா? AI சிப் என்பது தொழில்நுட்பத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். எனவே AI சிப் எவ்வாறு இதற்குள் வேலை செய்யும், எவ்வாறு இதற்குள் பொருத்தப்பாடுகள் இருக்கின்றன? ஒரு தடவை எனக்கும் ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. ஒரு உவமானமாக அல்லது ஒரு நல்ல விதமாக இதை அவர் சொல்லி இருக்கின்றாரா? இந்தியா பக்கமாக, இந்திய ஊடகங்களின் பக்கமாக இது ஒரு சர்ச்சையான கருத்தாகவும் இப்பொழுது பார்க்கப்படுகின்றது, பேசப்படுகின்றது. துடுப்புகளில் அவர் AI சிப்பை வைத்து இவ்வாறு அடித்தாட முடியுமா? அவர் தானாக அடிக்கின்றதெல்லாம் 6 ஓட்டங்களுக்குள் போய் விழுகின்றது. எனவே அதன் காரணமாக 6 ஓட்டம் 4 ஓட்டங்களை குவித்துக் கொண்டிருக்கின்றார். இது எவ்வாறு AI சிப் தொழில்நுட்பத்தின் மூலமாக சாத்தியமாகும்? இது ஒரு கிட்டத்தட்ட தொழில்நுட்ப அறிவில்லாதது போன்ற கருத்துக்களா, அல்லது உண்மையில் இதற்கான வாய்ப்புகள் ஏதும் இருக்கின்றனவா? எனக்கும் இது தொடர்பில் முழுமையான விஷயங்கள் தெரியவில்லை. எனவே வெளியாகி இருக்கின்ற விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். கருத்துக்களில் நீங்கள் இது தொடர்பான விஷயங்களை பதிவிடுங்கள், இதன் பின்னூட்டங்களில் இடுங்கள். இது உண்மையில் சாத்தியமா, சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா இல்லையா, அல்லது இது சூரியவன்சியின் அந்த அதிரடியான துடுப்பாட்டத்திற்காக கிடைத்திருக்கின்ற ஒரு விஷயமா? இப்படி பல விஷயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் சூரியவன்சியின் பெறுதிகள் இதுவரையில் விளையாடிய முக்கிய போட்டிகளில் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்று பார்த்தால் 26 T20 போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார். அவர் இன்னும் சர்வதேச அணியில் விளையாடவில்லை, இந்திய தேசிய அணியில் விளையாடவில்லை. 26 போட்டிகளில் ஒரே ஒரு போட்டியில் மாத்திரம் ஆட்டமிழக்கவில்லை. 1058 ஓட்டங்களை 42.32 என்ற சராசரியில் பெற்றிருக்கிறார். இவர் இதுவரையில் இந்த ஓட்டங்களை பெற்றுக் கொள்வதற்காக எதிர்கொண்ட பந்துகள் 495 மாத்திரமே. 4 சதங்கள் 3 அரைச்சதங்களை பெற்றிருக்கின்றார் என்பது இன்னும் ஒரு முக்கியமான விஷயமாகவும் இருக்கின்றது. அதே போன்று முதல் தர போட்டிகளை பொறுத்தவரையில் இவர் 8 போட்டிகளில் 207 ஓட்டங்களையும், லிஸ்ட் ஏ என்று அழைக்கப்படுகின்ற 50 ஓவர்கள் போட்டிகள் 8இல் 353 ஓட்டங்களையும் பெற்றிருக்கின்றார். சூரியவன்சி சம்பந்தமாக ஒரு சின்ன அறிமுகம். மார்ச் 27, 2011 ஆண்டில் வைபவ் சூரியவன்சி பிறந்திருக்கிறார். 15 வயதும் 31 நாட்களும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தான் பக்கமாக இருந்து இவ்வாறான சர்ச்சையான கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்ற நிலைமையில் இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்தலாம். ஷாஹித் அஃப்ரிடி தன்னுடைய முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டியில் 37 பந்துகளில் சதமடித்தார். அப்போது அவருக்கு வயது 17, 16 பிளஸ் கிட்டத்தட்ட 17. எனவே அந்த ஒப்பீடுகள் இப்பொழுது கிரிக்கெட் வளர்ச்சியின் ஒப்பீடுகள் என்று பார்க்கின்ற வேளையில் 15 வயதான சூரியவன்சி சதம் அடிப்பதற்கும் அஃப்ரிடி 17 வயதில் சதம் அடித்ததற்குமான தொடர்புகள் என்று பார்க்கின்ற வேளையில் மிகப்பெரிய அளவு வித்தியாசங்கள் இருக்கின்றன என்று கூற முடியாது. இப்பொழுது கிரிக்கெட் அட்வான்ஸ் ஆகி இருக்கின்றது. இன்னும் கொஞ்சம் சிறு வயதிலேயே கடினமாக உழைக்கின்றவர்கள் ஓட்டங்களை பெற ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் சொல்லக்கூடியதாகவும் இருக்கின்றது. எனவே 15, 16 வயதுகளில் இவ்வாறு மிக சிறப்பான முறையில் ஓட்டங்களை பெற்றவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். சச்சின் அந்த காலத்தில் கிரிக்கெட் அதாவது மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆகாத காலத்தில், அதன் பின்னர் ஹசன் ராசாவின் என்ற ஒரு பெயர் அடிபட்டது நீண்ட நாட்களாக. அவரும் சிறு வயதில் இவர் ஓட்டங்களை அள்ளி குவித்த ஒரு வீரராக போற்றப்பட்டவர். இப்படி உதாரணங்கள் அடுக்கிக் கொண்டு போகலாம். சூரியவன்சி வந்திருக்கின்றார். இனி சர்வதேச அரங்கில் கால் பதித்து சூரியவன்சியால் இதே மாதிரி உச்சம் தொட முடியுமா? அதில் தான் இவருடைய பெறுதிகள் எதிர்காலம் என்பன தங்கி இருக்கின்றன. இந்த கருத்துக்கள் தொடர்பில் உங்கள் கருத்துக்களை இதில் பதிவிடுங்கள்.